கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையையும் கிருபையையும் தருவார். நாம் அதை தொடர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நாம் நன்மைகளை தேடி போக வேண்டிய அவசியமில்லை. நன்மைகள் நம்மை தொடர்ந்து வரும். அது யாருக்கு என்றால், அதே 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை, தாழ்வு இல்லை. நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறை உண்டாகாது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.